ஹாய் கைஸ், வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இந்திய கிரிக்கெட்டில் இப்போ எங்கே திரும்பினாலும் ஒரே பேச்சு, அது வைபவ் சூரியவன்ஷி என்ற 14 வயது அதிரடி கிரிக்கெட் வீரரை பற்றி தான் இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் மட்டும் 14 வயசில் இந்திய அணிக்காக ஆடலையா, அப்புறம் ஏன் இந்த சின்ன பையனை மட்டும் காக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் கிரிக்கெட் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் BCCIக்கு சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட்டில் இப்போது எங்கு திரும்பினாலும் ஒரே பேச்சு, அது வைபவ் சூரியவன்ஷி என்ற 14 வயது அதிரடி கிரிக்கெட் வீரரை பற்றித்தான். உள்ளூர் போட்டிகள் மட்டுமல்லாமல் அண்டர் 19 போட்டிகள், IPL போட்டிகள் போன்று செல்லும் இடமெல்லாம் பவுலர்களை பந்தாடி வரும் இந்த இளம் வீரரை உடனடியாக இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் BCCIக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் மட்டும் 16 வயதில் இந்திய அணிக்காக ஆடலையா, அப்புறம் ஏன் இந்த சின்ன பையனை மட்டும் காக்க வைக்கிறீங்க என்று வினாவும் எழுப்பியுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் எப்படி இளம் வயதிலேயே முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு திறமையை வைபவ் சூரியவன்ஷியிடம் பார்ப்பதாக கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தெரிவிக்கிறார். ஸ்ரீகாந்த் இப்படி பேசுவதற்கான காரணமும் இருக்கிறது. சமீபத்தில் விஜய் ஹசாரே டிராஃபியில் அருணாச்சல் பிரதேஷ் அணிக்கு எதிராக 84 பந்துகளில் 190 ரன்களை விளாசி தள்ளினார் வைபவ் சூரியவன்ஷி. இதில் 15 சிக்சர்கள் அடங்கும். 36 பந்துகளில் அவர் அடித்த சதம், ஆடிய விதம் சுமார் வீடியோ கேமை பார்த்தது போல இருந்ததாக தெரிவிக்கிறார். வைபவ் சூரியவன்ஷி அடிக்கிற ஷாட்ஸு, அவரது பவர், டெக்னிக் எல்லாமே வேற லெவலில் இருப்பதாகவும், அண்டர் 19 முதல் IPL போட்டிகளில் எங்கு போனாலும் சதம் அடிக்கின்ற இவர்கிட்ட பெரிய திறமை இருக்கு, திறமையான வீரரை காக்க வைப்பதில் அர்த்தமில்லை என்று கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் தெரிவிக்கிறார். ஸ்ரீகாந்த் சொல்லுவதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. வைபவ் சூரியவன்ஷி ஒருநாள் போட்டி புள்ளி விவரங்கள் அதிர வைக்கின்றன. அவர் 15 போட்டிகளில் அவருடைய சராசரி 51.3ஆகவும், ஸ்ட்ரைக் ரேட் 158.79ஆகவும், இதுவரை 2 சதங்கள் 3 அரை சதங்களையும் அடித்துள்ளார். 2025இல் சச்சினை போலவே இளம் வயதில் பவுலர்களை திணறடிக்கும் வைக்கும் வைபவ் இந்திய அணியின் ஜெர்சியை எப்பொழுது அணிவார் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். ஸ்ரீகாந்த் கோரிக்கைக்கு இந்திய கிரிக்கெட் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாரிகர் தலை சாய்ப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த இளம் அதிரடி வீரரை எப்பொழுது இந்திய அணியில் சேர்ப்பார்கள் என்று ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் நம்முடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.